தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் போராடி வரும் நிலையில் அந்த இடத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் வருகை தந்தார். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? சொத்துரிமை, வாக்குரிமை, அனைத்து உரிமையும் போராடி தான் பெற்றது தமிழ்நாடு. அதே மாதிரி அரசியலை தாண்டி மாணவர்கள், இளைஞர்கள், உங்களுடைய ஒற்றுமைக்கு நான் தலைவணங்குகிறேன். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. கேளுங்க விஜய் சார் கிட்ட கேளுங்க. ஏன் பேசல? ஹலோ 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 யாருங்க? ஹலோ குயிக் ஸ்பீக்கிங். ஹலோ 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 இந்த நீட் ஒழிப்பு நிரந்தர தீர்வு, அதை சட்டப்பூர்வமாக மாற்றி கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக போராடுற அனிதாவின் அண்ணன்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவாக கட்சி வேறுபாடு இன்றி நாங்கள் நிற்கிறோம். நீ யாரு, என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? ஒன்னா நான் நம்ப மாட்டேன். மாணவர்களுக்காக ஒன்றாக நிற்போம், ஒற்றுமையோடு நிற்போம், உங்களுக்காக நிற்போம். இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நீங்க கான்ட்ரோவர்சி பண்றீங்க. நீங்க சொன்னது கேட்கல. நான் இங்க யாரு எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் பேசணும். வீடியோ இருக்குங்க. அப்படியா? அப்படிச்சா பச்சை போய் நான் வந்து குற்றச்சாட்டு வச்சேனா? மச்சா, தங்கச்சி நல்ல பொண்ணு. தெருவில் வர்ற யாரையும் கண்ணெடுத்தும் பார்க்காது. பச்சை ஓலை. ஆமா பட்டுமா தங்கச்சி? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அதே போல தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக பூர்வமாக அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவே நான் சொல்லிக்கொண்டு, மர்க்கா சொல்லு. அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எது பேசல. நீட்டை எதிர்க்கிறோம் சொல்ற டிவிக்கு அரசு கீழ வேலை செய்யற போலீஸ் ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது? 2 நாளா போராட்டம் பண்றோம். நீங்க வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும். நிறைய பேர் ஏன் ட்ரெஸ் மூல கொண்டு இவ்வளவு தூரம் இழுத்து வச்சு இத போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பர்வேஸ் கூப்பிட்டுக்க வேண்டியதானே? யாரு? நம்ம புதுக்கோட்டை தம்பிலாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய ஜெனியூனிட்டி, ஒத்தென்டிசிட்டி, டெமோக்ரசி. இப்படி யாரா கூட பேசினா அடிச்சு கொண்டே போடுவேன். நேத்து நீங்க போராட்டம்ங்கிறது மாணவர்கள் போராட்டம், அது பல்வேறு தரப்பினர் ஆதரவு கொடுத்து பங்கேற்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் போயிருந்தீங்க. ஆமா, நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் காங்கிரஸ் பார்ட்டி? ஆமாங்க கேட்கணுங்க. ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி. நீங்க கேட்டீங்க. ஏன்னா அங்க எனக்கு போனப்போ half an hour நின்னு பார்த்தப்போ எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேக்குறேன். அங்க காக்ரோச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் சொன்னாங்க. அங்கே போனா இது பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு ஹிந்தில பல கோஷங்கள் போகுது. எனக்கு பாதை புரியவும் இல்ல. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன காரணம்? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே பேசுறீங்க, நீட்டுக்காக தானே பேசுறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங் அப்படின்னு பிளக்கார்ட் பிடிக்கிறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங்னா பேசுங்க, விஜய் சார கேளுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தப்பில்ல, நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட ஏன் நீங்க வந்து டீவியேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்றீங்க? உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன எடுகேட் பண்றது? அப்போ என் மண்டைய கழுவி
நீங்க சொல்றதுதான் நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தீங்க. அப்படிதானே அங்க உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நேத்து நீங்க கேட்ட அந்த கேள்வி ஒரு அதிகார தொழிலான கேள்வி. போராட்டம் நல்ல முறையாக போயிட்டு இருக்கிறத சிதைக்கிறதுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் நடிகை சனம் ஷெட்டி வந்தாங்க அப்படிங்கறத AIYF உடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாரதி உங்க மேல அதே மேடையில கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. நான் ஒருத்தி பேசினதுனால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செதறிச்சா, உடைச்சதா? வெற்றி. தேங்க்யூ. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். தாவேகாவுடைய கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் வந்த வேலை தாவேகாவுக்கும் இல்ல. நீங்க வந்த வேலை வேறையா இருக்கு, நாங்க வந்த வேலை இதுவா இருக்கு. வேணும்னா கவர் பண்ணுங்க, வாங்க. வர்றேன்டி, வர்றேன். என்னையா சொல்றது கேளுங்க. அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை. ஊமத்துறை தான் கற்பழிச்சா மானவங்க படுத்தினான்னு சொல்லி கேஸ திருப்பி விட்டுருவா. அப்புறம் 10 வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைய போறீங்களா? என்ன முட்டா பையன் நினைச்சியா? நீ சொன்ன மாதிரி நடக்கும் தெரிஞ்சாயா? பத்திரிக்கை, ரிப்போர்ட், போட்டோகிராஃபர்லாம் கூட்டி வந்திருக்கேன். பேசுற பேச்சு. நீங்க இப்ப சொன்னீங்க, நீங்க 10 கேள்வி கேட்டீங்க. எந்த கேள்விக்கு பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க ஏஜெண்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. தாவேகாக்கு எகென்ஸ்டா தானே பேசுறீங்க. நான் ஒருத்தி போய் நேத்து எல்லாமே செதற விட்டே தானே. வெற்றி. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. ஏன்னா நான் உண்மைதான் சொல்லிருக்கேன். உண்மை வெளியில வந்திருக்கு. போலி ப்ரொடெஸ்ட்க்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. போடி. உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். டேய், நீ இங்கே தங்கிட்டியா? போடா போடா போடா. யாருக்குமே செவி சாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவி சாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலை வணங்குகிறேன், உங்களை தலை வணங்குகிறேன். போடா பொட்ட. என்னது? போடா பொட்ட. தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி, ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. மெரினா கடற்கரை மூடலை கண்டித்து தாவேக அரசுக்கு எதிராக இளைஞர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். போராட்ட களத்தில் என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அமைச்சர் ராஜ்மோகன் வந்தபோது தொடர்ச்சியாக முழக்கம் எழுப்பப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. டேய், என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவோம். என்ன இப்போ தளபதி கடைசி போறனால அவர் அந்த கடைசி அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது அடே அப்ப எல்லாம் சிரிங்க. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்யூனிட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. A few moments later. மக்களா ஒண்ணா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூட்டா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அத பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஐயா இங்க இருக்கத பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. கவலைப்படாதே, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். இங்க வந்திருக்கேன் சங்ககிரி, இங்க 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்து. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒன்னும் சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது.
கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. யார் யாது? வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். வேற லெவல். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு தளபதி. என்ன கொடுமை சரவணன். முடியல சத்தியமா. திரும்ப எங்களுக்கு வந்து தளபதி ஒரு படம் வருஷத்துல ஒரு வாட்டியா நடிக்கணும். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. தளபதி லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். சத்தியமா எங்களை அளவு வச்சு அனுப்புறீங்க. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல படம் கடைசியா கொடுத்துருக்கீங்க. திரும்ப எங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியாவது ஒரு படம் எங்களுக்கு கொடுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? லவ் யூ தலைவா, லவ் யூ சோ மச். ஒன்னும் சொல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. இன்னும் போல நீ போடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.